வணக்கம் நண்பர்களே. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல ஆனா இருக்கு. என்னடா வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே எஸ்ஏ சூர்யா வாய்ஸ் பேசுறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்கும் அது சம்மந்தப்பட்ட விஷயம் தான். எத்தனை தடவை பார்த்தாலும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாஸ்டர் ஆஃப் இல்யூஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதே மாதிரியான வீடியோவை அடிக்கடி பார்க்க ஃப்ரீக் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. என்னடா பேப்பர் மேலே பசில் கியூபிக் கேம் இருக்குது, இதில் என்னடா இல்லூஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அடுத்து நடக்கிறத பாருங்கள். பேப்பர் மேலே கியூபிக் கேமை வச்சு எந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவாக வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஷூ செலேட்டப் இதுலேயும் ட்ரீடிங் ட்ராயிங் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை பார்க்க பூமி அப்படியே ரெண்டாக பொழந்த மாதிரி இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவையும் பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம நடந்து போகிற ரோட்டில் இந்த மாதிரியெல்லாம் வரைஞ்சி வச்சா என்ன ஆகும்னு. என்ன இது, குட்டையாக இருக்கிறவங்களாம் எப்படி ஹைட் ஆகுறாங்க, ஹைட்டாக உள்ளவங்களாம் எப்படி குட்டையாகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உண்மையிலேயே அவங்க ஹைட்டில் ஒரு சேஞ்சும் ஏற்படலை. அந்த ரூமை அந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு சைடு பள்ளமாகவும் இன்னொரு சைடு மேடாகவும் கட்டியிருக்காங்க. அதனால தான் இவர் ஹைட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த குட்டி டிராகன்ஸ்லாம் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்குல்ல, ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை. இந்த குட்டி டிராகன்ஸ் எல்லாம் நம்மளையே பார்க்குற மாதிரி ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த குட்டி டிராகனை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எந்த சைடு போனாலும் நம்மளையே பார்க்குற மாதிரி சூப்பராக அந்த டிராகனை ரெடி பண்ணியிருக்காங்கல்ல. வீடியோவில் காட்டுற ஒயிட் கலர் டாட்ஸ்லாம் இந்த சர்க்கிளோட கார்னரில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம்னு சுற்றுற மாதிரி இருக்குல்ல, ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை. அதில் உள்ள ஒவ்வொரு ஒயிட் டாட்ஸும் அந்த சர்க்கிளுக்குள்ளே நேருக்கு நேராக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாம் ஒரே டைமில் அப்படி போகிறதுனால நமக்கு தான் சர்க்கிளாக சுற்றுற மாதிரி தெரியுது. செமையாக இருக்குல்ல இந்த ட்ரிக்கு. இந்த மாதிரியான இல்லூஷன் கேம்லாம் சின்ன வயசுலேயே நீங்கள் நிறையா விளையாண்டுருப்பீங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் காட்டுற இல்லூஷன்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு டிராயிங்லேயும் ஆப்ஜெக்ட் நகர்ற மாதிரி செமையாக ரெடி பண்ணியிருக்காங்கல்ல. ஒரு பில்டிங்கை தரையில் இந்த அளவுக்கு கிரியேட்டிவாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். இதனாலேயே அது மேலே நிற்கிறவங்க பில்டிங்கு மேலே ஏதோ அந்த இடத்துல நிற்கிற மாதிரியே தோணும். அந்த அளவுக்கு கிரியேட்டிவாக யோசிச்சு இதை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த சேரில் என்ன இல்லூஷன் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை நீங்களே பாருங்களேன். சேரில் உட்கார பொசிஷன் ஒரு இடத்துல இருக்குது, இவர் என்ன இன்னொரு இடத்துல உட்கார்றாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நானும் இப்படி தான் யோசித்தேன். இந்த சேரை சைட்லேருந்து பார்த்தாலும் நேராக பார்க்குற மாதிரி ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த சேரை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இல்லூஷன் பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் இது ஈஸி ட்ரிக் தான். கையில் காட்ட வேண்டிய ஆப்ஜெக்டை கட் பண்ணி மார்க்கரால் டிசைன் பண்ணி நடுவில் அதை வச்சோம்னா இந்த இல்லூஷன் கிரியேட் ஆகும். இவங்களும் அந்த ட்ரிக் பண்ணி தான் கையில் ஓட்டை விழுந்த மாதிரி காட்டுறாங்க. என்னது கையை ரெண்டு சைடும் கடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஒரு இல்லூஷன் தான். பேக்ரவுண்ட் கலரும் பிளட் கலரையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இல்லூஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரூபிக்ஸ் கியூப் எப்படி அந்த இடத்துல பறக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுவும் ஒரு சிம்பிள் இல்லூஷன் ட்ரிக் தான். இந்த இல்லூஷன் ட்ரிக்கை ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். இந்த வீடியோவை பார்த்தா போகிற வழியில் யாரோ டனல் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இது துணியிலேயே எம்ப்ராய்டு பண்ண ஒரு இல்லூஷன் டிராயிங். ஆனால் இதை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை தாண்டி தான் போவாங்க. வேணா நீங்களே பாருங்களேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தா யாரோ ஒரு ஆள் வாயை பொழந்துக்கிட்டு வர மாதிரி இருக்குல்ல, ஆனால் உண்மையிலே இதை எடிட் பண்ண ஃபோட்டோ. இப்போ உள்ள அட்வான்ஸ் எடிட்டிங் டெக்னாலஜியை வச்சு இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இந்த எடிட்டிங்கே பண்ணார். தன்னைத்தானே ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒரு டவலோட உதவியோட இந்த மாதிரியான ஒரு இல்லூஷன் எடிட்டிங்கை பண்ணியிருக்காரு. இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவரோட டிராயிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு 3D டிராயிங்லாம் வருவார். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். செவரை ஒரு ஆள் தூக்குற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சி அது கீழே செடி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காரு பாருங்களேன். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான பல டிராயிங்ஸை இவர் கிரியேட்டிவாக வரைஞ்சிருக்காரு. ஒரே ஒரு துண்டை வச்சுக்கிட்டு சில கார்ட்டூன்ஸ் கேரக்டரை வச்சு இவர் பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்களேன். சில பேருக்கு இந்த மாதிரியான குறைபாடுகள் நிறையா இருந்தாலும் ஆனால் இந்த வீடியோவில் வர்றது ரியல் கிடையாது, ரியலான ஒரு இது. சில மேக்கப் ஜாமங்களை வச்சு இந்த மாதிரி ரியலாக தெரியுற மாதிரி காட்டியிருக்காங்க. இவர் வரைகிற 3D டிராயிங்கை பாருங்கள், எவ்வளோ அழகாக நேச்சுரலாக வரைவாருன்னு பாருங்கள். இது டிராயிங் தான் கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த டிராயிங்கை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு 5 செகண்டாச்சும் பயப்படாமல் இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் வரவங்க பயங்கரமாக எங்கேயோ மேக்கப் போட்டு ரெடி ஆகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்க ஒரு ஹாரரான டிராயிங்கை தன்னோட உடம்புலையே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறது வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன்.
இந்த மாதிரியான டிராயிங்லாம் பண்ணி நம்ம முன்னாடி யாராச்சும் வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கை நரம்புலேருந்து டாடா கேபிளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிராயிங்கும் இவங்க பண்ணியிருக்காங்க. வெறும் கலர் பவுடர்ஸை வச்சு வேறு லெவலில் 3D டிராயிங்லாம் இவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அது என்னென்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு ரூம் வாசலில் வெறும் கலர் பவுடர் வச்சுக்கிட்டு பள்ளம் இருக்கிற மாதிரியான ஒரு இல்லூஷன் டிராயிங்கை இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற வித்தியெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஏதோ பெண்ட் ஆகிற ஆப்ஜெக்டை வச்சு இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ஃப்ரீக் இன்ஃபோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.